சமீப காலமாக ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், இல்லை டீசர் அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், அதுக்கு சில இயக்குனர்கள் லூசுத்தனமான வேலைகளை பண்ணுறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கடுக்கா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. இந்த போஸ்டர் வெளியிட வந்தது யார் தெரியுமா? உலகம் முழுக்க தன் உடம்பை நிர்வாணமாக வெளிச்சம் போட்டு காட்டிய ஸ்ருதி நாராயணன். அவங்க எந்த போஸ்டர் வெளியிட்டாங்க தெரியுமா? வீரத்துக்கும் தியாகத்துக்கும் பேர் போன வீரமங்கை வேலுநாச்சியாரோட போஸ்டர் வெளியிடுறதுக்கு அந்த வந்து வெளியிடுறான் யார்? ஸ்ருதி நாராயணன். உனக்கு என்ன தகுதி இருக்குது? வீரமங்கை வேலுநாச்சியாரோட போஸ்டரை பிடிச்சி வெளியிடுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ வாய்ப்புக்காக உடம்பை நிர்வாணமாக வெளிச்சம் போட்டு காட்டின நீ, ஒரு வீரமங்கை நாட்டுக்காக போராடினவங்க, சுதந்திரத்துக்காக போராடினவங்க, தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு கடவுளுடைய போஸ்டரை நீ வெளியிட உனக்கு தகுதி இருக்கா? சொல்லு. இந்த இயக்குனருக்கு அறிவு வேண்டாமா? தன்னுடைய படம் பப்ளிசிட்டி ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஒருத்தியை கூட்டு வந்து ஒரு போஸ்டரை வெளியிடுறியே, இந்த படம் நீ நல்லபடியாக எடுத்திருப்பியா? சொல்லு. நல்லா இருக்கும் நாங்கள் நம்ப முடியுமா? இன்றைக்கி பல பேர் படத்தை கேவலமாக எடுத்துட்டு பப்ளிசிட்டி தேடி அந்த படத்தை ஓட்ட பார்க்குறாங்க. ஆனால் இந்த இயக்குனர் என்னென்னு கேட்டிங்கன்னா, படம் எப்படி எடுத்திருக்காருன்னு தெரியல, ஆனால் நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுறது உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ருதி நாராயணன் அப்படின்ற நல்லவங்களை, அதாவது கண்ணகியை கொண்டு வந்து வெளியிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்கள் ப்ரமோஷனுக்காக, உங்கள் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பல பேரை வந்து கேவலப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? உங்கள் படம் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய எதிர்ப்பும் இருக்கும். அதனால் பல இயக்குனர்கள் நான் சொல்லிக்கிறேன், படம் ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோஷன்லேயே வந்து ஒருத்தங்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, தரக்குறவாக பேசுகிறது, இல்லை யாரையாவது வம்புழுக்கிறது, இந்த மாதிரி பேசி ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா இந்த பைத்தியகாரத்தனமாக இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்து ஏதாவது பத்திரிகையாளர்கிட்ட வம்புழுக்க சொல்லி அந்த வீடியோவை வைரல் பண்ணி இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விளம்பரம் தேடுறாங்க. இந்த கடுக்கா பட இயக்குனர் பண்ண அதே வேலையை வேறு யாரும் பண்ணாதீங்க. கடுக்கா படம் வரும்போது தெரியும் இதுக்கான பின் விளைவு என்ன அப்படின்றது. கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா முன்னாடி கடுக்கா பட இயக்குனர் நான் பண்ணது தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். கேட்கல அப்படின்னா படம் வரும்போது அதற்கான எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நாட்டுக்காக போராடிய ஒரு தியாகி, என்ன சுதந்திரத்துக்காக போராடினவங்க, தன் வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்தவங்க, அப்படிப்பட்ட ஒருத்தங்களுடைய புகைப்படத்தை வெளியிட அந்த குழந்தை நீங்கள் வெளியிட வச்சது மிகப்பெரிய அவமானம், அசிங்கம். அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்டே ஆகணும்.